வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரவை அப்பம் எப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட் அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். இது எங்கள் அக்காவோட ரெசிபி. எங்கள் அக்கா தான் செய்கிறாங்க. ஸோ ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நிறையா நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் மைதானா 1 கப் ரவை, 1.5 கப் ஜீனி, இதுதான் அளவு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து கூடவோ கம்மியாவோ அளவை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நார்மல் வீட்டில் இருக்க தண்ணி, எந்த சுடுதண்ணி வார்ம் வாட்டர் அதெல்லாம் கிடையாது, நார்மலாக குடத்துல இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கலக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக மெதுவாக கலக்குங்க. தண்ணி எல்லாமே அந்த மாவோட மிக்ஸ் ஆகி இட்லி மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இந்த ரெசிபி எங்கள் அக்கா செய்கிறாங்க. நான் வீடியோ எடுத்தேன். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதே மறந்து அவங்க வீட்டில் எப்போதும் செய்கிற மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் இது ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாவு ஃபஸ்ட்டு இட்லி மாவு மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டோம்னா நல்லா அந்த ரவை ஊறி நம்ம வச்சதை விட திக்காகவே ஆயிரும். இப்போ நம்ம அந்த கரண்டினால், நம்ம எந்த கரண்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த கரண்டினால் ஒரு 3 கரண்டி தண்ணி ஊற்றி, 3 கரண்டி தான் ஊற்றணும் இல்லை, நம்மளுக்கு இப்படி தூக்கி ஊற்றுனா ஒரு அப்பம் ஊற்றுற அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. 3 கரண்டியே ஊற்றி தான் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் 3 கரண்டி ஊற்றினேன். அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நீங்கள் திக்காகவே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு அப்பம் ஊற்றி பாருங்கள். கலையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா கலைஞ்சி போயிடும். அதனால் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வச்சிடக்கூடாது. இதுதான் இதில் முக்கியமான ப்ரொசீஜரே. இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு கரெக்டாகவே வந்துடுச்சு. ஏன்னா அடிக்கடி செய்கிறனால ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு பிள்ளைங்க. எங்கள் அக்காவுக்கு கரெக்டாக அவங்க செஞ்சுட்டாங்க. நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செஞ்சுக்கோங்க. 4 அப்பம் நல்லா அழகழகாக உருண்டை உருண்டையாக ஊற்றினோம்னா அது புஷ்ஷுன்னு அந்த சோடா மாவு போட்டதுக்கு அதுக்கும் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல், இனிப்பை பற்றி சொல்ல எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் அக்கா கிட்டே கேட்டேன், ஜீனிக்கு பதிலாக வெல்லம் போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை நான் பார்த்த வீடியோலாம் ஜீனி தான் போட்டாங்க, எனக்கு வெல்லம் போடணுமா தெரியல அப்படிங்குது. அதனால் நீங்கள் வெல்லம்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, ஜீனிலே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஜீனி மைல்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு டீ கடையில் கிடைக்கும்ல அப்போது அந்த மாதிரி டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிய வச்சுருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக பொரிய விட்ருங்க. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மேல் சூடாக சாப்பிடும்போது மேல் லேயர்லாம் ஓரளவுக்கு கிறிஸ்பாகவும் உள்ளேக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக மேல் லேயர்லாம் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளேக்கு சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஒரு வழியாக அப்பத்தை பல இடைஞ்சலுக்கு நடுவில் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. சரி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை பிச்சு காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ எங்கள் அத்தை அந்த அப்பத்தை பிச்சு காமிக்கிற வீடியோ தான். அவங்க பிச்சு காமிச்சாங்க, நல்லா தான் பிச்சு காமிச்சாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க, ஐயோ என் கை நல்லாவே இல்லை, விரல்லாம் நெகம்லாம் நல்லாவே இல்லை, அதனால் அக்காவே பிச்சு காமிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு அப்போ வச்சு அடுத்து எங்கள் அக்கா ஒன்று பிச்சு காமிச்சாங்க. இப்படியே ஒரு அக்கா போராச்சு. கடைசியில் பலகாரம் நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.